ஒரு அம்மா ஃபோன் எடுத்து கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. அந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கிளியம்மா அந்த வட்டக்கச்சின்னு போட்டிருக்காங்க பெண்டு ரோட்டு. கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு. நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சு, எங்கே போனாலும் நடக்க விடுறாங்க. கரடி போக்குள்ள இருக்குனாலும் அங்கேருந்து தங்குற இடத்துல நடந்து தான் போகணும். அங்கேருந்து மறுபடியும் நம்ம தெய்வான பாட்டியை பார்க்க வந்தால் தெய்வான பாட்டி வீட்டுக்கும் நடந்து தான் போகணும். அங்கேருந்து நம்ம முரசு மூட்டை வந்தால் முரசு மூட்டையிலேருந்து கிளியம்மாவை சந்திக்கணும்னா அதுக்கு நடந்து தான் போகணும். எங்கோ செல்லும் இந்த பாதை யாரோ விரதம் குளிக்காம இருக்கிறது. போன வாட்டி கிளிகள் என்று கிழிச்சு தொங்க விட்டீங்கள் தானே கிளி. கேட்டியோ கிளி உதுவும் ஒரு கதை உண்டு. செத்துட்டியா எடுத்து பார்க்க ஒரு வரி என்ன எடுக்கல போன் அவட்ட கல்யாணத்து தானே சொன்னாங்க. நீங்க அப்ப என்ன பொறுத்த கட்டம் எப்ப சொன்னீங்க? சத்தியமா சொன்னாங்க. வாய் இருந்தா பங்களாவும் போய் வரும் தெரியுமா? அது இந்த வாய் இருந்தா பங்களான்னு அடுத்த கிரகத்துக்கும் போயிட்டு வரலாம். அந்த வாயை வச்சுக்கொண்டு அது கொண்டு ஓடும். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. உடம்புல தெம்பு சத்தியமாக கிடையாது. நடந்து மேலாது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி மேலாது. எப்பா இப்போ காலையில் நாங்கள் தெய்வான பாட்டியில் வீட்டை போயிட்டு மறுபடியும் கிளிநொச்சி கரடிப்போக்குன்னு நாங்கள் நிற்கிற இடத்துக்கு போகணும். அண்ட் அதுக்கு முன்னால் போன வாட்டி கூட யூகேலேருந்து இந்திரநட வீட்டை நின்றுட்டு நம்ம ஒரு நாள் தெய்வான பாட்டியை பார்த்துட்டு போனதுக்கே ஒரு அம்மா ஃபோன் எடுத்து கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. அந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கிழிச்சு தொங்க விட்ட அம்மாவோட பேர் கிளியம்மா. நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை தாண்டி அண்ணாவோட வெட்டிங்கு கூட இங்கேருந்து அவங்க அங்கே வந்திருந்தாங்க. நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதில் கூட பயங்கர திட்டு, நீ தெய்வான பாட்டியை மட்டும்தான் ஃபோன், தெய்வான பாட்டி கூட மட்டும் தான் ஃபோன் பேசுவ, தெய்வான பாட்டியோட வீட்டை மட்டும் தான் வந்து போவ, தெய்வான பாட்டி மட்டும் தான் ஏற்றிட்டு வெட்டிங்கு கூட்டிகிட்டு போவ, நாங்கள்லாம் உங்களுக்கு மனுஷனா தெரியலையா அப்படின்னு சொல்லி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கிளியம்மாட வீட்டை போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால காலையில் தெய்வான பாட்டி வீட்டை போயிட்டு போகும்போது போகிற வழியில் இறங்கிட்டோம். எங்கே இறங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முரசு மூட்டையில் வட்டக்கச்சி ரோட்டுக்கு அருகாமையில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வட்டக்கச்சிக்கு போகிற ரோட்டு. அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நம்ம கிளிநொச்சிக்கு போகிற ரோட்டு. ஸோ இதிலேருந்து நாங்கள் இப்போ கிளியம்மாட வீட்டுக்கு போகணும். ஸோ இதிலேருந்து நாங்கள் மெப்பை போட்டு பார்த்தோம் 7.9 கிலோமீட்டர் காட்டுது. அதாவது ஒரு புள்ளி குறைய 8 கிலோமீட்டர். உடையார்கட்டு மெயிலேருந்து உடையார்கட்டு தெற்கு பாட்டின்ற வீடு வரைக்குமே நம்மளுக்கு 4 கிலோமீட்டரு. அதிலே கிழிஞ்சி டங்கு பார்லாம் வந்துருச்சு. ஸோ 8 கிலோமீட்டர்னு சொன்னால் அதோட டபுள் மடங்கு. ஸோ போய் வர்ற தூரம் அதாவது தெய்வான பாட்டிகிட்ட நடந்து வார தூரம் இது கிளியம்மாட வீட்டை போகிற தூரம் மட்டும். ஸோ போயிட்டு வரதா இருந்தால் டோட்டலி 16 கிலோமீட்டர். வாழ்க்கையே வெறுத்துரும், செத்து போயிடுவோம். ஸோ வாகனம் ஒன்று பிடிச்சி தான் போகணும். இங்கேருந்து வாகனம் பார்க்குறது, இதில் ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடையாது. உள்ளே போகணுன்னு சொன்னால் என்னத்தில் போகிறோன்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரே ஒரு வழி இருக்குது. இப்போது கிளியம்மாவுக்கு கால் பண்ணி கேட்க போகிறோம் நாங்கள் எப்படி வாரதுன்ட்டு. வாகனம் இருந்தால் இங்கேருந்து நம்ம போவோம், அப்படி சொன்னால் இங்கேருந்து போவோம் தங்குற இடத்துக்கு, அவ்வளோதான். கிளிம்மா ஃபோன் ஆன்சர் பண்ணுங்கோம்மா. இப்போ நான் காதுக்குள்ள சங்கு வர மாதிரி அப்பா. கிளிம்மா நம்மளோட பிஸி. ஆன்சர் போகாமல் விட்டாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவாவு. போகிறதுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாவு. என்னதான் பண்றது சொல்லுங்க. இது இந்த லைன் ஓட்டோ. ஸோ இடத்துல நிப்பாட்ட மாட்டாங்க. ஹலோ கிளியம்மா. ஓ வார நாமிட்ட குடுக்குறேன் மாமி. ஓ கொடுங்க
கொடுங்கோ. அம்மா 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 கௌர கேட்டையோ கிளி உதுவும் ஒரு கதையண்டு. உங்களோட வட்டக்கச்சி ரோட்டில் வந்து இறங்கிட்டு நிற்கிறோம். 8 கிலோமீட்டர் உங்களோட வீடு இடத்துல இருந்து நடந்து வரதுன்னா நாங்கள் செத்து போயிடுவோம். இடத்துல இருந்து அவர்த்த வரணும்னு சொன்னால் ஆட்டோ தேவை. இதில் ஆட்டோ டாக்ஸி எதுவுமே இல்லை. நாங்கள் இப்போ எப்படி வர்றது? அந்த வட்டக்கச்சின்னு போட்டு போட்டிருக்காங்க பெண்டு ரோட்டு. வாகனம் வருமா? ஏதோ அந்த கோயில் ரோட்டு இல்லையா, அந்த தேர் செஞ்சிருக்கிற கோயில் ஒன்று இருக்கு. 2 பேரு. இல்ல நானும் பிரசாந்து. இதுவழியில இருக்கிற ஆட்டோக்காரங்களோட நம்பர் இருக்கா உங்கள்ட்ட? என்னது? ஆத்தி சந்தன கட்டை. இப்போ டைம் வந்து 3 மணி. இங்கே பாருங்க கிளியம்மா, டைம் 3 மணி. 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே உங்களோட வீட்டை வந்துட்டு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் ஆன இந்த ரோட்டுக்கு. அப்படி வரலைன்னு சொன்னால் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம். பஸ்ஸை மிஸ் பண்ணோன்னு சொன்னால் இங்கேருந்து திரும்ப கரடி போக்கு வரைக்கும் நாங்கள் நடந்தா போகிறேன். தெய்வான பாட்டியில விட்டு அவட சரி உடையார்கட்டில் போய் இறங்கினா மெயினில் ஆட்டோ இருக்குது. ஆட்டோவில் இருக்கு அவங்களோட வீட்டில் போய் இறங்கலாம். நடந்து போகிறதா இருந்தாலும் கூட 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு டங்கு பாரெலாம் கிளியுது. இது உங்கள்ட்ட 8 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு வீட்டை வச்சிருக்கீங்க. வாகனம் வருமா? வாகனம் வருமா? ஓ வாகனம் தான் வருது. மூட்டை சைக்கிள். அந்த புள்ளியோக இருந்தா இருந்த பாவம். சரியான பிச்சைக்கார கூட்டமாக தான் போட்டு லண்டன். நம்ம பொழப்பு இப்படி போயிடுச்சு. கிளிநொச்சிக்கு வந்து முல்லைத்தீவுக்கு போய் பஸ்ஸில் ஏறி இறங்கி தெருவா அட்ரஸ் கேட்டு எப்பா வாழ்க்கை வெறுக்குது சாமி. உங்களோட வீட்டை வாரத்துக்கு பேசாம நாங்க இலங்கையை சுத்தி நடந்துருவோம். இல்லைன்னா கிளிநொச்சி மாவட்டத்தை சுத்தி நடந்துருவோம் போல இருக்கு. நாங்க உயிரோட போய் மட்டக்களப்பு சேர வேண்டிய ஆசை இல்லையே உங்களுக்கும்? வச்சிட்டா நடக்கிறதுன்னா கொஞ்சம் தூரம் இல்லைப்பா. அவங்க சொன்ன கோவில் ஒன்று இருக்குது. அது நான் ஒரு வாட்டி வந்திருக்கிறேன். கிளியம்மாட்ட ஒரு வாட்டி என்னதான் வந்திருக்கிறேன். 3 வாட்டி எங்கடா வந்திருக்கிறேன். நான் இதை வரலை. 2 வாட்டி தான் வந்திருக்கோம். 2 வாட்டி வந்திருக்கேன். அப்போ ஒரு வாட்டி காரில் வந்து 2 வாட்டியும் காரில் வந்து 3ஆம் வாட்டி அண்ணா தான் விட வந்தோடனே வெட்டிங் வந்தப்போ வந்து கிளியம்மா வந்து விட வந்தது. ஸோ 2 வாட்டியும் வந்ததுனால இந்த ரோட்டு தெரியும். அண்டு அவங்க சொன்ன பிள்ளையார் கோயில் ஏதோ வந்து தேர் செஞ்சுருக்கும். அது இங்கேருந்து அங்கே இருக்குது. ஸோ இடத்துல போய் நிற்க சொல்கிறாங்க. அதிலேருந்து ஏன்பா அப்போ எல்லாரும் இங்கே ஓட்டோ வச்சுருக்க எல்லாருமே கமெண்ட் செய்தால் இந்த டைமில் நம்ம மட்டக்களப்பில் இருந்து ஓட்டோ கொண்டு வந்தால் இங்கே நம்ம ஆயிரம் ஓடலாம் போல இருக்கு. எது ப்ரோ? இதெல்லாம் நடந்து வருது என்ன? லொகேஷன் அங்கே மாறி போனோம்டா. சிக்கன்
சும்மா சும்மா பார்ப்போம்மா. கேட்டியே கிளி உதுவும் ஒரு கதையண்டு. நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. எங்கே போனாலும் நடக்க விடுறாங்க. கரடிப்போக்குள்ளே இருக்கனாலும் அங்கேருந்து தங்குற இடத்துல நடந்து தான் போகணும். அங்கேருந்து மறுபடியும் நம்ம தெய்வான பாட்டியை பார்க்க வந்தால் தெய்வான பாட்டி வீட்டுக்கும் நடந்து தான் போகணும். அங்கேருந்து நம்ம முரசு மூட்டை வந்தால் முரசு மூட்டையிலேருந்து கிளியம்மாவை சந்திக்கணும்னா அதுக்கும் நடந்து தான் போகணும். எங்கோ செல்லும் இந்த பாதை யாரோ நடந்தா பிரச்சனை இல்லை. 1 மணி 12 மணி பேசாமல் ஒன்று செஞ்சிடலாம் ப்ரோ. இதில் ஒரு கொடியை சுற்றிட்டு மண்டையில் ஒரு கெப்பாண்டை போட்டுட்டு அடிக்கடி டிக்டாக்ல அப்டேட்டை போட்டுட்டு போ. தாகத்துக்கு தண்ணியாச்சு கிடைக்கும் ப்ரோ. ஐயோ ஐயோ நடந்து வாழ்க்கை வெறுத்து போச்சா? அப்போ போகாமல் ஒரே இடத்துல குந்திட்டு இருங்க. சரி இந்த அடிவாட்டு டைமில் அடிபட்ட வீடுகள் மாதிரி இருக்குடா. பழைய கேம்புகள் இருந்துச்சோ தெரியாது. ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் பாலைவனம் மாதிரி இருக்கு ப்ரோ. இது அடிக்கிற வெயிலுக்கு அதுக்குள்ள ஒன்று சொன்னால் தெரியுமா? பிள்ளையார் அடியில் குந்திட்டு இருங்கன்னு. கிளியம்மா கிளியம்மா. ஐயோ ஐயோ அப்பா இது சுட்டெரிக்கிறா அப்பா. இது இருந்ததான் நம்மள கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு. அந்த ரோட்டு ஈஸி ஏன அந்த கிரவல் ரோட்டால போனா கிட்ட அது ஃபுல்லா ரோட்டு வருதா? அப்படியே அந்த நேர் ரோட்டு. இப்போ நடந்து வந்திருக்கலாம். இருந்தாலும் புது இடம்ன்றதால போய் மெப்ல காட்டினது. ஆனால் அது பயல்மா இருக்க பயத்தில் அதால் வரல. அது சரி. இனி ரூட்டு புடி எடுத்தேன். இனி வரலாம். இது இங்கால எந்த குளத்துல இருந்து வருது தண்ணி? இரண்டமட குளத்துல இருந்து வருது. அங்க இருந்து வருது. அப்படியே ஒண்ணு இறைக்கிறது. ஸோ கேட்டியோ கிளி புதுவும் ஒரு கதையண்டு. எப்போ இது இது தெய்வான பாட்டின்ற வீட்டோட ஈஸி. மெப்பு தான் எங்களுக்கு 8 கிலோமீட்டர் காட்டினது. 8 கிலோமீட்டர். அது அந்த மற்ற ரோடு 8 கிலோமீட்டர் காட்டுது. எங்க புளிங்க உடுப்பு மாத்துறது? 1 ஹவர் திரும்ப உடுப்பெல்லாம் அங்கே தான் இருக்கு. நாங்கள் அங்கே விரதம் குளிக்காம இருக்கிறது. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 24. எது கிழிச்சது? அதுதான் என்ன இது இதா கிழிச்சு. இன்றைக்கு நேற்று இன்றைக்கு நம்ம ராசிக்கு என்னன்றதை பார்க்கணும்ட. 24 இன்னைக்கு நம்ம நம்ம எத்தனாம் தேதி வந்தோம்?
23 இருக்கு. 23 இருக்கு, ரைட். நேற்று வந்து 22 வந்தோம், அதுல இருந்து பாருங்க. சரி 22, ஓகே. 22க்கு எனக்கு உதவின்னு போட்டிருக்காங்க ப்ரோ. சரியா, நான் ஹெல்ப் பண்ணி நீங்கள் சீட்டை தந்தீங்க. ஓகே ரைட், ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் என்ன ராசி ப்ரோ? கன்னி ராசி bro. கன்னி. ஆட கன்னி ராசி. சாந்தமா, நீ சாந்தமா இருந்து வந்ததுனால சீட்டு எனக்கு கிடைச்சிது. எப்போ? 22. சரிங்களோ? நேற்று 23. உன்னோட கண்ணிக்கு சாதனையா? என்னடா சாதனை இது? நடந்து சாதனை படைச்ச bro. சரி விடு. விருச்சிக்கு குழப்பமா? நேற்று ஒரே குழப்பம் ஒரே தான் bro. குழப்பம் தான். அத வேற ஞாபகம் எல்லா பக்கத்தாலே. இப்ப நீங்க பண்ணீங்க தெய்வான பாட்டு. ஆமா ஆமா. இப்போ நைட்டு தங்கி பகல் தங்கி ம் இந்த கிளிய மாட்டவரேக்கதான் நிமிஷம் செகண்ட் பார்த்து வாங்க. சரி, இல்லை இல்லை, அவங்க அப்படித்தான் பார்த்து போகிறோம். அடுத்த இன்றைக்கு விருச்சிக்கு மகிழ்ச்சி, நேற்று கண்ணிக்கு சரி சரி கண்ணிக்கு இன்னைக்கு அன்பு. தாண்டா நான் ஆமாம். இப்போ நாளைக்கு விருச்சிக்கு தடவு நினைக்க கவனம் பண்ணிட்டு. நன்மை எங்க நீங்க வேற. அவன் அவன் 1008 என்ன கவலையில இருக்கு. 1008 என்ன கவலையில இருக்கிறான். என்ன எப்படி சுகம் பிறகு? நல்ல சுகமா இருக்கும். கதிரையில இருங்க. போன வாட்டி கிளிகள் என்று கிழிச்சு தொங்க விட்டீங்கள் தானே கிளி? அதெல்லாம் கிளிக்கல. நான் சொன்னேன் தானே வராத வேண்டியதான் அம்மா. அது நான் போன வாட்டி இப்படிதான் பஸ், நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கி நீ அந்த எண்ணம் வந்து அப்படி அங்கே கூட்டிட்டு போய் அப்படியே கூட்டிட்டு போனார். வேண்டாம்டா போனீங்க. ஓ அது இங்கட வேணாம். அவர் நாங்கள் இங்கே பஸ்ஸில் வந்து இறங்குனது. அவர் ஐயோ அதை வேற ஞாபகப்படுத்துறீங்களே. எத்தனை பேர்கிட்ட எல்லாம் வித்தாச்சு. என்னதுக்காண்டி? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அதுக்குள்ள நாங்கள் ஒரு நாகரிகம். அதெல்லாம் வாடி நிக்கல, வந்த துன்பத்துக்கு வேண்டி அதை தட்டி விட்டேன். நார்மலா துன்பம் போயிடுச்சு. வயசு இருக்குதானே. நம்பவே மாட்டாங்க. ஏனடா மூட்டை சைக்கிளையாவது வரலாம் தானே. மூட்டை சைக்கிளும் இல்லையே. பாத்தீங்களா நம்ம நிலம் எங்க போயிச்சுன்னு சொல்லி. நான் திரட்டேன். எங்க இந்த இந்த உங்களோட இந்த கோயிலில் வேண்டியா எப்போ திறக்கும்? அது புளிக்கம் பக்கம் முடிஞ்சது. ஐயோ எப்போ உள்ள போடணும் அதோட சரி. நீங்களும் உண்மைக்கு அநியாயமா சொல்லக்கூட அந்த சனம் அநியாயமானது. நான் இங்கே எல்லாரோடனே கதைக்கிறேன். யூடிபிக்காரன்னு கொடுமை செய்கிற சொல்றவைகள் எல்லாம் மறுவுறவை கிடைக்கும். சத்தியம் எங்களுக்கெல்லாம் மறுவுரை இருக்கு ஏரியாது. உங்களுக்கு இருக்காது. உங்களை கொடுமை சொன்னாங்களுக்கு. கொடுமை சொன்னாங்களுக்கு உங்களுக்கு இல்லையா? அப்ப நீங்க நல்லதானே செய்யறீங்க. நீங்க ஒரு ஆள் தான் சொல்றீங்க அப்படி நல்லதுன்னு சொல்லி. இல்லை நான் உண்மையா இந்த பிள்ளைகள் நீங்க மாப்பிள்ளை உத்தரவிடும் கதைக்காதீங்க மாட்டேன். நான் உள்ளது தான் கதைப்பேன். அப்ப என்ன இப்ப என்ன சோடாதரட்டா என்னதா ஒன்றும் அது உங்களை பார்த்தா போதும். இனியும் உங்களோட கிளிப்பாட்டியோட கிளியம்மாட வாயால கிளி வேண்ட கூட அன்று இருந்தாலே போத வேண்டுதான். நாளைக்கு போறோம். அதுக்கு முதல்ல அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடணும். இப்ப ரூட் தெரிஞ்சிட்டு நாளைக்கு ஊருக்கு போறோம். இந்த நாளைக்கு இந்த நில்லுங்க நல்ல பிள்ளை ஒரு காலம் உங்களை விட்ட வந்தா நாங்க நிக்கணும். கட்டி வீடையும் 4 நாயையும் பாவம். அதுக்கு மதியம் சாப்பாடு இல்லை. காலையில் போன போய் அதுக்கு சாப்பாடு வைக்கணும். அண்ணன் எங்களை நம்பி நேற்று வீட்டை விட்டு போயிட்டாரு. தம்பி 2 நாளைக்கு வீட்டை பார்த்துக்கணும் கொண்டு வரல. அந்த வீட்டுக்காரன் கரடி போக்கு நாங்க மூட்டை கேட்கறதாலும் போய் பார்த்துட்டு வாங்க. இங்க அடுத்தாட்டம் இப்போ கிளியமா சொல்லிட்டாவா நீ அடுத்தாட்டம் வந்தா கிளிய மாட்டான் நினைக்கிற ஒரு 3-4 நாளைக்கு நீ பிரச்சனை இல்லை. அப்படித்தான் சொல்லிட்டு போறது. சத்தியமா இனி நிப்போம். இனி சத்தியமா நிப்போம். இல்ல நாங்க ஜூஸ் குடிங்க சோடா. இது ரூட் வந்து இந்த இருக்கிற ரூட் இந்த டிராக்டர்ல போலவுறாங்க போல இந்த அந்த ரூட்டு கிட்ட. அது எனக்கு தெரியாது. உங்களோட மெப்ல பார்த்தா 8 கிலோமீட்டர் காட்டினான். 8 கிலோமீட்டர் பார்த்தா அதால் அப்படி சுற்றி வந்து சரி என்றுட்டு நீங்க சொன்னது வந்து சரி இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து வாங்கன்னு சொல்லி பிள்ளையார் கோயிலுக்கு காட்டினா 2 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து அதோட க்ரோஸ் ரோட்டா இருக்கு. அப்ப கிட்ட இருந்து இந்த பயப்புள்ள சொன்னா இடையில முட்டுக்கட்டை இருக்குண்டா போயிடாத வயலும் முறிஞ்சிருது. நீங்க கார்ல வந்த மாதிரியே விட்டா போனீங்க. 2 கிலோமீட்டர் இடையில கிரவல் ரோட் வந்து கார்ல வந்தது 2 கிலோ பாதை இல்லை. வேணுமெண்டாலும் இந்த இங்கே கேட்டுக்கணுட்டு பாருங்க. நீங்க பஸ்ஸால நீங்க தான் 2 எங்களுக்கு திடமாட்ட இருந்து நாங்கள் இது 2 பக்கம் தான் வரையினோம். 2 இல்லை போய் இந்த ரோட்ல மெயின் ரோட்ல போற வாகனம் எங்களை கேட்டுக்கணுட்டு பாருங்க. வாங்க காட்டுறேங்க அவங்க மாங்காய் காட்ட புரியல. மாங்காய் காட்டையில வாகனம் காட்டு. அப்ப என்ன செய்யணும்? மக்கா அம்மா அம்மா எல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.
அப்போ இப்போ வெட்டாப்படைக்கிறக்க கூட்டிக்கொண்டு வரலாம் நல்லா இருக்கும் கண்ணகி அம்மன் கோயில் என்ன எப்போ அது வார மாதம் 12-13 இதுக்கு எப்படியும் முள்ளியாக்கல் நினைவேந்தலுக்கு வருவோம் 18ஆம் தேதி. அப்போ அப்போ வாங்க என்னையும் கூட்டிகிட்டு போங்க. வாங்க என்னத்தை விடு நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறுவோம் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறுவோம் உங்கள்கிட்ட சொல்லி இந்த பஸ்ஸில் வந்து கொண்டு நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறுறீங்களா சரி போகிறேன் தும்பு கட்ட விளக்கு மாற்ற வச்சு அவட்ட கல்யாணத்து தானே சொன்னேன் நாங்கள் நீங்கள் அப்போ என்ன பொறுத்த கட்டம் எப்போ சொன்ன நீங்கள் சொல்லல கனவு கண்டீங்களா சத்தியமாக சொன்னாங்க. கல்யாணத்தை இன்வைட் பண்ணல நீங்க சத்தியமா சொன்னாங்க சத்தியமா சொல்லல ஐயோ உண்மையா தான் இப்படி ஒரு மகனே கல்யாணம் விட செய்ய இருக்கு ஆனா போறங்க என்ன சொல்றேன் நீங்க எங்க மாட்டிக்கொண்ட நீங்க சொல்லுங்க இங்க இன்னும் இந்த கேம்பஸ்க்கு இன்னும் பிள்ளைக்கு இல்லாம போச்சு அப்பம்மா நீங்க வாங்க நான் அவங்க அந்த மத்திக்காரத்தோடய சண்டை அவள் அம்மம்மா தண்டியண்டா இது அப்பம்மா தண்டியன் வாங்கோ அப்பம்மா கொண்டு அப்புறம் மட்டை கிளப்பு அங்க வந்துடுங்க நீங்க வந்துடுங்க சித்தப்பா மாமா கொண்டு அப்புறம் அப்பம்மா வேணுமா இல்லையே வேணுமா வேணாதா நல்ல கதை பிள்ளை அம்மம்மா விட்டே போவாங்க அப்பம்மாக்காக அந்த எப்போ வாரீங்க மட்டை பக்கம் சும்மா இருந்தது இப்போ அந்த என்ன ஒரு தீவுக்கு போட் போகுது என்ன அந்த இடம்னு நாங்கள் போனாங்க 5ஆம் திருவிழாவுக்கு 6ஆம் திருவிழாவுக்கு நாங்கள் அங்கே நின்னாங்க மண்டலம்ன்றதா எப்போ போன வருஷம் எங்களோட சொந்தக்காரங்க மட்டக்களப்புலையா உண்ட மகனம் இப்போ இந்த வெட்டிங்கு வந்து அந்த அக்காடை விட்டுங்களா இல்லை இல்லை அது அவங்க அப்போ மட்டக்களப்பில் உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் கிடைக்கணும் போல இருக்கு மட்டக்களப்பிலோ சிலோன் அப்பவே ஜோதிச்சேன் அண்ணாட தாலி கட்டதையும் சாச்சு எல்லாத்தையும் சாச்சு இப்போ கோயிலுக்குள்ளே இருக்கிறோம் பார்த்தா சைடில் நிற்கிறோம் எப்படா வந்தவ இப்படி வந்தவ எனக்கு ஒரே யோசனை வாய் இருந்தா பங்களாவும் போய் வரும் தெரியுமா அது இந்த வாய் இருந்தா பங்களான்னு அடுத்த கிரகத்துக்கும் போயிட்டு வரலாம் அந்த வாயை வச்சுக்கொண்டு இப்ப அவியல் அந்த இப்ப நீங்க பெரியல தானே அங்க வந்தா வேண்டி கல்யாணம் விட்டது எங்களோட அவிய இங்க வாரதுக்கு நெடுங்க இப்ப சனிக்கிழமை வரப்போய் நாங்க போயிட்டு திரும்புவோம் அர்ஜென்டா போறோம் என்று சொன்னா எங்களை தேடி அங்க ஒரு பாடகர் வராங்களா 26ஆம் தேதி அப்போ நாங்க அங்க அட்டென்ஷன் போடணும் எங்கட குழு நடனம் ஒன்று இருக்கு எங்கட டீம் ஒன்று அபிநயம் அப்போ எங்களுக்கு இங்கே எப்போ போட போறீங்க அந்த அபிநயத்தை அது எங்கட குரூப் டான்ஸர் வந்து நான் கொண்டு போறேன் ஒருங்கிணைப்பேன் அங்க அந்த மியூசிக் ஷோவுக்கு எங்களோட டீம் டான்ஸர் பாட்டி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அவங்கள நான் தான் கொண்டு இறக்கணும் டான்ஸுக்கு நான் போகலன்னு சொன்னா தலைமையேந்திரத்துக்கு ஆக்கள் இல்லை அங்கே 26ஆம் தேதி மியூசிக் ஷோ இப்போ நாளைக்கு நைட்டுக்கு போனால் தான் பிடிச்ச நாளைக்கு பிடிச்சேன் எங்களுக்கு பொறுத்த கல்யாணம் ரிச்சாவில் சாப்பாடு உங்களுக்கு என்னப்பா வருஷம் பூரா இப்படியே போகுது மற்ற இடமெண்டா நாங்கள் கொஞ்சம் பஞ்சு போட்டுக்கிட்டு ரிக்ஷாவில் முன்னையில் பின்னீரம் மட்டும் அவை இந்த ஷூட்டிங் எடுக்க எல்லா இடம் படி பார்த்து இல்லாமல ஊசிக்க பார்த்து அவ சித்திரை கொண்டாட்டம்ல எப்படி போச்சு சித்திரை கொண்டாட்டம் பெருசாக இதண்டே இல்லையா போனாங்க சோகங்கள் தானே கொஞ்சம் கொஞ்சம் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கு சொல்லாத நாள் இல்லையே அப்பதான் இவையோட அப்பாட அப்பா செத்தது இப்போ அப்படின்னு கவலையாக இருந்தானே என்ன சொல்ல வாரீங்க இப்போ பழையபடி நீங்க பார்த்த யூடியூபர்ஸ் யாருமே இல்லை இந்த ஹெல்பிங் பண்ற யூடியூபர்ஸ் யாருமே இல்லை உதவி செய்யலாது அந்த ஐயா மறந்துட்டு அந்த ஐயா இறந்துட்டார் கிளியமா காட்டி ஒரு ஐயாவுக்கு இங்க நாங்க உதவி செய்தோம் அவர் தான் வந்தவர் அவர் நான் கயறுவன் 4 பேரும் வந்தது கண்ணனும் கொண்டு ஒரு 2 ஐயா இந்த நீங்க கொடுத்த ஐயாக்கும் கண்ணனும் கொடுத்தது அந்த 2 ஐயாவும் செத்துட்டேன் 2 பேரும் வந்துட்டாங்க இங்கே உதவி செய்யறேன் வாகனம் இல்லாமல் எனக்கு உதவி செய்யறேன் வாகனம் இருந்தாலும் இல்லைன்றாலும் உதவியை செய்தா உபத்திரம் தான் வந்து சேருது அதுதான் சரியான கவலை உண்மையே எனக்கெல்லாம் சாப்பிட்டு இந்த அம்மாடாச்சி மீதானே கவலையாகும்
குரு அந்த அம்மாலாச்சி தான் தெய்வான பாட்டி சொல்லி அதுதான் நானும் பார்க்கணும் அந்த ஆச்சி யாருன்னு சொல்லி அம்மாளாச்சி அவவும் மூச்சு அம்மாளாச்சி இங்க பாருங்க மனே அம்மாளாச்சி அதுமா இங்கேயும் அம்மாளாச்சி அந்த அம்மாளாச்சி எங்க இருக்காங்க கருத்தை போட்டு போவோம். கருத்து வழக்குக்கு இல்ல வாதி உங்களோட ஊருக்கு வந்துதான் அதுதான் அம்மாளாச்சி இல்ல, அவைக்கு தெரியும். நீங்க போன வாட்டி கூட்டிட்டு போன கோயில் அதான் அது சரி உண்மையா தாங்க. பூசை நடக்குது அந்த போயிட்டு நம்ம கலர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா எப்படி கருத்து போயிட்டேன் உங்களோட ஊருக்கு வந்துதான் உண்மையா 2 நாளைக்கு எப்படி இருக்கா ப்ரோ நம்ம ஆப்பிரிக்கா போன நம்ம நிலைமை நீங்க வீட்டோட இருக்கிறீங்க நாங்க அப்படியா வந்ததுக்கு அங்க இருந்து அந்த ரோட்டுக்கு நடக்கிற இங்க இருந்து இந்த ரோட்டுக்கு நடக்கிற வந்து நடதா இப்ப இல்லையே இந்த வீடியோ எத்தனா வீடியோ வரப்போ வேண்டிய தெரியாது இனிமேல் வரப்போற வீடியோக்குள்ள பாருங்க நீங்க எப்படி வந்து இறங்க வேண்டிய சொல்லி இன்னைக்கு வந்து 2வது நாள் கல்யாணம் வீட்டுக்கு போறது யோசிக்கல இல்ல போய் என்ன சாப்பிடலாம் அஜித்து சாப்பிடறதை பத்தி யோசிக்க அப்ப கல்யாணத்துக்கு போறேன் போட்டோ எடுக்க ரிச்சாக பார்க்கறது தான் யோசிக்கிறேன். இந்த பக்கத்தால் போய் இப்படி அட இவன் ரீச் ஆக சொல்லிட்டாவுடா நான் ரிச்சா சாப்பாடு இப்ப கடிதம் சொன்னேன் தமிழ்ல சிங்களத்திலேயே சொன்னேன் நான். நீங்க ரிச்சா சிங்கள புழு சிங்கள புழு அந்த மாட்ட சிங்கள தானே அம்மாரு நான் சொன்னது அங்க ரிச்சாவில சாப்பாடு அப்ப அவைய பொழுது விடுமுறையும் எங்களுக்கு எப்படி போய் எப்படி எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் பாக்குறேன் போறீங்க சாரியை கட்டி கொண்டு போயிட்டு என்ன செய்யறேன் அந்த போட்டோ எடுக்கும் என்னண்டா கண்டு சட்டையை மாத்திட்டு ஆட்டோக்க வச்சுட்டு சுத்தி அடிக்கணும்னு நினைச்சிட்டு போட்டு வாங்குவோம் நீங்க எந்த வயசுலயும் சந்தோஷமா வாழ்றீங்க அதான் அது என்னத்தை எங்க கண்டது அப்படி சரிதான் அதானே நான் பார்த்தேன் நான் கல்யாண வீட்டுல பாரன்றெல்லாம் சொல்லு திரும்பி பார்த்தா நிக்கிறோம் இவைக்கும் சொல்லல மற்ற மகன் கமத்தில் நின்றவர் ஆட்டோ கவர் பண்ணி போட்டேன் நானோட நம்பர் கொண்டு வந்து ஏற்றி விட்டேன் நான் வந்துட்டேன் ரைட் ஏன்னா மட்டக்கில் போகிறேன் ஒரு டக்காண்டு ஒரு சிம்பு மட்டக்கில் போகிறேன் ஐயோ என்ன சாப்பிடுறீங்களும் என்ன இன்னொரு நாளைக்கு சாப்பிடுவோம் நம்ம சந்தோஷம் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தாச்சு பார்த்தாச்சு பெரிய சந்தோஷம் கிளியில முகத்தை பாரு எப்படி வீக்கெண்ட் இது கோவம் உங்களோட ஊர்ல ஐயோ கண்ணை கட்டி கோவம் கிளியம்மா கோவப்பட்டாலும் இவ்வளவு அழகா இருக்கணும் இந்த வயசு போனாலும் அந்த அழகு ஸ்டைல இன்னும் போகல அப்படின்னு என்ன சத்தியம்மா பவுடியில் நாய்க்கு சாப்பாடு சாப்பிட்றேன் நாங்கள் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ரோட்டால் கூட கிட்ட கரடி போகுது கரடி போக்கு இதெல்லாம் ஈஸியா கரடி போக்கு அதால தான் போகணும் இங்க போறேங்க இப்ப நம்பி வருவான் 10 நிமிஷம் எங்களுக்கும் வேலைகள் இருக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அதை இந்த நீங்களோ எடிட்டிங் பண்ணுவீங்களோ அது எடிட்டிங்ல இருக்குன்னு தானே எடிட்டிங் செய்ததெல்லாம் நீங்க இன்றைக்கு மட்டும் நின்றுட்டு போங்க அங்க 2 நாய் 2 பூனைக்குட்டி அப்படி என்ன எங்கிட்ட இன்னைக்கு தண்டை வருவோம் ஓ அங்க 3-2 ஒன்றை கொண்டு விட்டுட்டு வந்த ஒரு நேற்று எங்கி என்னடா என்ன ஒரு கதை வேணா அடுத்த கதை வேணா இப்போ நேரம் 4 மணி மூண்டம் வெளியே மட்டக்களப்பு பஸ் ஏற்றி ரொம்ப போகணும் கேட்டியோ கிளி உதுவும் ஒரு கதை உண்டு நீங்க மட்டக்களப்பு தானே நாளைக்கு போக போறீங்க நாளைக்கு ஈவினிங் தான் போறேன் அதான் நாளைக்கு ஈவினிங் ஏற்றி போடலாம் பஸ் புக் பண்ணிங்க வந்து இடத்தை இப்போ ஷார்ட் கட்டெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இன்றைக்கு இப்போ போகிறோம் நாளைக்கு மார்னிங் போய் தெய்வான அம்மாட்ட ஒரு அட்டென்ஷனை போட்டுட்டு கூட்டத்தை ஏண்டா பாவ நாளைக்கு என்னடா சொன்ன என்ன கத்தரிக்கா
ஏதோ ஒன்று செய்து தராவாம். அப்போ அவள் செய்து தந்தது அப்படி நாங்கள் செய்து தந்தா சரி நீங்களும் செய்து தந்துருக்கல தாங்களேண்டா இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம். நாங்கள் டேட் ஒன்று சொல்லலாம் அன்றைக்கு நம்ம செய்து வட்டி அவங்களோட கையால். ஏன் இன்றைக்கு அதான் இல்லையே இன்றைக்கு நின்று என்ன யாழ்ப்பாணத்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு முட்டா வச்சு சாப்பிட்டு திவாவராமன் விட்டுட்டானே. யாழ்ப்பாணம் ஓண்டாடே அது யாழ்ப்பாணம். அவன் முட்டையை பறிக்க சொன்னா அவனங்க அவன் இப்போ வெயில் தான் இந்த டைம்லலாம் வலிக்கிற மாட்டான். கருத்து கருத்து போனா அப்புறம் அவன் கறக்க மாட்டான். கறக்கம் ஒரு அவனுக்கு எடுங்க நம்ம பூணு இருக்க திவானுக்கா எடுங்க எடுத்து சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுறானே தெரியல பிஸியான படி என்பவர் அவன். ஆன்சர் பண்ணாடி பேசி போடுவான் நம்மளுக்கு சண்டை பிடிச்சு வெயில் தான் என்ன உங்களோட பக்கம் மாட்டேன். நேற்று தான் நல்லா காய்ச்சி நம்ம வரும்போது நேற்று முந்த நாள் வரும்போது நல்லா ஊழா இருக்குன்னு சொல்லி காய்ச்சி வந்து நாங்கள் முந்த நாள் தான் சும்மா பெருசாக நேற்று தேவன வாட்டிட்டு நிற்கிறது அஜா புள்ளியங்க நில்லுங்கடா குளிப்பத்தை வச்சு புளியங்க அஜா புள்ளிய குளித்து கழிச்சுடு வாய்க்காலில் குளிச்சு இப்போ தானே நம்மளை கண்டு. ஹலோ 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 என்ன நித்திர போல எனக்கு குயிலம்மா கிளியம்மா இல்லை குயிலம்மா கல்லாணி வரையில தானே நான் போவோம். ஏன் நின்று இவ்வளோ நிற்கிறேன் சொல்ல நீவான பாட்டி லண்டன் போய் முடிந்தது. இப்போ நீ போயிட்டியா கிளியம்மா லண்டன் என்று சொல்லட்டும் வந்து சரியான விஷயம். அதான் ஆஸ்திரேலியா போகலான்னு சொல்லி இருக்கலாமே. லண்டன் நாங்களும் தான் நிற்கிறோம். இப்போ காந்தி பார்க்கு பக்கத்துல நிக்கிறேன். லொக்கேஷன் அனுப்பி விடுறேன் பாருங்க. நாங்க லண்டன்ல ஏர்போர்ட்டு கிட்ட நல்ல மாதிரி இருக்கேல்ல. ஒரு காலுடன் ஒரு கையுடஞ்ச ஒரு மனிதர் இருக்குதா இருக்கு இல்லையா செத்து போயிட்டாளான்னு ஒரு போன் எடுத்து பார்த்ததா. இப்ப நாங்க கிட்ட போன் எடுத்த வழியா தான் ஒரு சும்மா நல்லா இருக்கிறியா அது நல்லா இருக்கிறியா ரெண்டு நாங்க எங்கட காலத்துல நாங்க போன் எடுத்த வழியா என்ன கிளியம்மா செத்துட்டியா எங்களுக்கு எடுத்து பார்க்கல ஒரு வரி என்ன நான் எடுக்கல போன் இருக்கலாமே. இப்ப நான் போன் எடுத்த வழியா தானே வட்டிய கண்டது. இனி கொஞ்ச நாள் போனே நான் பாவிக்கிறேன்னு சொல்லலாம். என்னென்று போன் தெரியும். நாங்க வந்து கிளியம்மா வந்து கடமை எடுத்துட்டு வந்தது போன் விளையாட்டு வந்து இல்ல எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை இந்த போன் தெரிஞ்சிட்டு நான் போன் அம்மா இன்னும் போனை நான் பார்க்க கூடாது நான் பார்க்கறேன். அது சரி அது சரி ஒரு ஒரு என்ன ஒரு 3000 ரூபா போன் கூட இல்லை தானே எங்களோட கதைக்கிறாங்க. சரியா மாமா அப்ப நான் ஒரு போன் அனுப்பி விடட்டா? நான் வாரேன் எப்ப போன் அனுப்பட்டா? நான் உண்டு ஓய் நாங்கள் எங்களுக்கு வேலி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. நாங்கள் லண்டன்ல ஏர்போர்ட்ல தானே டிக்கெட் விற்கிற வேலை
ஆ வாங்க மண்டல பக்கம் வாங்க நீங்க. லண்டன் ஏர்போர்ட்டில் டிக்கெட் கொடுக்குற வேலையில் நிற்கிறேன் கவுண்டரில். அப்படியே வேலையில் நிற்கிறபடியா வேற கஷ்டம் தானே. நீங்கள் வரையில் அது நாங்களே வரணும் மாட்டேன். வரும் அங்க வரும் பாருங்க சரி வாருங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். ஃபோனில் வெற்றியும் வந்துட்டு 20 வந்துட்டு அப்போ போடுங்க உங்களை வந்து சாட்சி போடுவோம், சாப்பாடு போடுவோம், எல்லாம் போடுவோம். இன்னொரு நாளைக்கு போடுவோம். இப்போ நாங்கள் போட்டு வரோம். அப்படி வேண்டாம். நான் ஒன்று செய்திருக்கேன். என்ன ஐவே நின்று வந்து ஓடு கலந்துக்கிட்டு இருக்கேன். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.